இடைவிடாமல் ஜெபம் பண்ண நீங்க பழகணும்னா முதல்ல காலையில எழும்பணும்னா ஜெபம் பண்ண பழகணும். நீதிமொழிகள் 3:5 சொல்லுது, உன் சுய புத்தியை நீ சாயாது, உன் வாழ்க்கை அப்படியே தேவனத்தில் ஒப்புக்கொடு, அவரே நம்புன்னு இருக்கு. டெய்லி காலையில ஒரு அரை மணிக்கு நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த ஜெப ஜீவியம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். அடுத்து என்ன, நம்ம ஒரு நாள் குறைந்து மூணு வேளை சாப்பிடுறோம். அப்போ அந்த 3 வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி பாருங்க. அப்போ காலையில ஒரு காட்சி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி வேலை, அப்போ 4 நேரம் ஆச்சு. அது போக இந்த ஸ்நாக்ஸ் டீ இதெல்லாம் குடிக்க முன்னாடி ஒரு 2 வார்த்தை ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணி பாருங்க. அப்போ அது ஒரு 2-3 தடவை, மொத்தம் ஒரு 7 தடவை ஆகியாச்சு. அடுத்து என்ன, ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் செய்த பிறகு, சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு பைக்கு மேலே தான் ஏறுறீங்க, வண்டி ஓட்டுறதுக்கு சாவியை குத்தி திரும்ப போறீங்க, 2 வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. போய் இறங்கியாச்சு, பாதுகாத்தீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், 2 வார்த்தை. ஒரு காரியத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஜெபம் பண்ணி பாருங்க. அப்போ ஒரு நாள் பார்க்கும்போதே ஒரு 10 தடவை ஆயிரும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகளை தேவன் செய்வார். அந்த ஒவ்வொரு நன்மையும் செய்யும் போதும் 2 வார்த்தை ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க, அதுவும் ஒரு ஜெபம் தான். உங்களோட ஜீவியத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு குற்றம் குறைகள் வரும். அந்த குற்றம் குறைகள் வரும்போது என்ன செய்யுங்க, ஆண்டவரே இது வந்து போயிடுச்சு, இதை இப்படி வராத அளவுக்கு என்னை பாதுகாத்தாலும் ஆண்டவர் ஜெபம் பண்ணி பாருங்க, அதுவும் ஒரு ஜெபம் தான். உங்களோட வாழ்க்கை அப்படியே மாற்றும். அடுத்து என்ன, டெய்லி ஒரு வேத வசனம் படிப்பீங்க. படிக்கும்போது இதன்படி என் வாழ்க்கையை அமைச்சு தாரும் ஆண்டவர், இதுக்கு மாறான எல்லாவற்றையும் என்னை விட்டு அகற்றான்னு சொல்லி 2 வார்த்தை ஜெபம் பண்ணி பாருங்க, அதுவும் ஒரு ஜெபம் தான். கடைசியாக என்ன, படுக்க போறதுக்கு முன்னாடி பகல் முழுவதும் பாதுகாத்தீர் ஆண்டவர், இரவும் பாதுகாத்தார். அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு 20 தடவை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜெபம் பண்ணிடும். எப்படி பார்த்தாலும் எப்படி ஒரு 20 தடவை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜெபம் பண்ணிடும். அது போக போக என்ன ஆகும், அதிகமாக. அடுத்து என்ன, யாக்கோபு போல ஆதியாகமம் 28:20-21 யாக்கோபு சொல்றார், ஆண்டவரே எனக்கு உணவும் உடையும் தந்து தண்ணீர்லாம் தந்து நிறைய நடத்தணும் பாதுகாக்கணும்னு சொல்லி. அப்போ அத்தியாவசியமான தேவைகளுக்காக என்ன செய்யுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது சொல்றார், இன்னைக்கு தேவையான ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிங்கன்னு சொல்றாரு. அப்போ உங்களுக்கு தேவையான காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது அதுவும் ஒரு ஜெபமா மாறுது. அடுத்தது என்ன, 1 நாளாகமும் 4:10 யாபேசு என்ன செய்யறான், என்னை ஆசீர்வதி ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும், எண்ணங்கள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதை என்ன சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லி என்னையும் ஆசீர்வதி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்க. அந்த ஆசீர்வாதத்துக்காக யாபேஸ் ஜெபம் பண்ணது போல நீங்களும் ஜெபிக்கும் போது அதுவும் ஒரு ஜெபமா மாறுது. அடுத்தது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3:15-19 வரைக்கும், கொலோசருக்கு எழுதின நிருபம் 1:9-11 வரைக்கும், இது எல்லாமே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அன்பில் வேரூன்றி இருப்பதற்காகவும், தேவனுடைய வல்லமையில பலப்படுறதுக்காகவும், இப்படி ஆவிக்குரிய காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது அதுவும் ஒரு ஜெபமாகவே மாறுது. அடுத்த காரியத்தை பார்ப்பீர்களானால் நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கணும். யாக்கோபு நிருபம் 5:16 சொல்லுது, நீங்கள் ஒருவருக்கொருவர் ஜெபியுங்கள் என்று. அந்த ஜெப ஜீவி உங்களுக்குள்ள இருக்கணும். இப்ப எல்லாருமே சுயநலவாதி ஆயிட்டாங்க. சொந்த புருஷனுக்காக வரைக்கும் மனைவி ஜெபிக்கல, சொந்த பிள்ளைங்களுக்காக வரைக்கும் தாய் தகப்பனும் ஜெபிக்கல. நீங்க அதுக்கு மேல ஒருபடி மேல போய் நீங்க அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவங்களா இருக்கணும். 1 சாமுவேல் 12:23 சொல்லுது, சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், உங்களுக்காக நான் ஜெபிக்காமல் இருப்பேனே ஆனால் அது பாவம் செய்கிறதுக்கு சமமா இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் இந்த கற்பனை பொருந்தும். நீங்க ஒவ்வொருத்தங்களும் ஒரு விதத்துல பாவம் செய்து கொண்டிருக்கிறீங்க. நான் திரும்பவும் சொல்லுவேன், நீங்க ஒவ்வொருத்தங்களும் ஏதேனும் ஒரு விதத்துல பாவம் செய்து கொண்டிருக்கிறீங்க. என்ன தைரியத்துல சொல்றீங்கன்னா வசனத்தை சொல்றேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22:30 ஆண்டவர் சொல்றார், உலகத்திலே காணப்பட எல்லா மனுஷர்களையும் நோக்கி பார்க்கிறார். அவன் ஆசாரியன் மாத்திரமல்ல, ஊழியக்காரன் மாத்திரமல்ல, எல்லாரையும் நோக்கி பார்க்கிறார். யாராவது அந்த திறப்பின் வாசல்ல இருந்து சூரை அடைத்து அழிவை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறானா என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படியானால் ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று. இந்த ஒரு வசனத்தை நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். பாருங்க, ஒருவனையும் காணேன். அப்படியானாலும் உங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்க எல்லாருமே ஏதேனும் ஒரு விதத்துல பாவம் செய்றீங்க, ஏதேனும் ஒரு விதத்துல தேவனுடைய கற்பனைகளை மீறீங்க. அது என்ன விதம், தேவன் எதை விரும்புகிறார், ஒவ்வொரு மனுஷனும் தனக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபம் வாஞ்சக்கூடியவனாக இருப்பது மாத்திரமல்ல, பிறனுக்காகவும் ஜெபிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். தேசத்துக்காக ஜெபிக்கக்கூடியவனா, மற்ற ஜனங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும்.